அந்த நாகத்தை அப்படியே நன்றாக விட்டு அப்படி கண்ணி விட்டாவது அப்படி தள்ள தண்ணி மாதிரி ஆயிடும். அந்த நேரத்துல அப்படியே ரசத்தை அப்படியே உள்ளுக்கு அப்படியே சாய்ச்சினா ரசம் எங்கேயும் போகாது. அது உள் வாங்கிக்கும். மாணாக்கர்களே, அந்த நாகமாகப்பட்டது உள் வாங்கிக்கும், புகைஞ்சு போகாது, புகையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா புட்டு மாதிரி ஆயிடும். நல்லா தக கதன்னு. அதுக்கப்புறம் எதிர கையால் அள்ளினாக்கா ஒரு சோறு மாரி அப்படியே மாவு மாரி இருக்கும். அதான் புட்டு மாவு மாரி இருக்கும். அப்படியே ஓடக்கூடிய ரசம். அதுகிட்ட போயின்னா அப்படியே ஆடி சுருங்கி அப்படி துண்டினா அப்படி புறன்னு அப்படியே இப்போ மைதா மாவு மாதிரி புட்டு எப்படி இருக்குது? புட்டு சுட்டா அப்படியே நொறு அப்படி இருக்கு. அது மாதிரி நொறுப்பா ஆயிடும். இந்த ரசமும் இந்த நாகமும் ஒன்றா சேர்ந்த உடனே இப்ப ரசத்தை உடனே கொள்றோம். இதையும் ஈஸி ஆயிடும். ரசமும் ஓடாது. இதையும் கொண்டுடுறோம். இல்லைன்னா தனியா அப்படிலாம் அரைக்கலாம் முடியாது. இது எளிசான ஈஸியான முறைகள். இது சித்தர்கள் சொன்ன முறைகள். மாணாக்கரே எல்லாரும் போடுவாங்க. இது போட்டு ஒன்னா அரைப்பா அதெல்லாம் இருக்கும்.